பாம்பனில் புதிய பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. புதிய பாலத்தின் வழியாக ரயில் சேவை தொடங்கியது. தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி அளித்தாலும் சிலர் அழுது கொண்டே இருப்பதாக பிரதமர் மோடி விமர்சனம். முந்தைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தை விட தற்போது தமிழ்நாட்டிற்கு 3 மடங்கு கூடுதல் நிதி கொடுக்கப்படுவதாகவும் விளக்கம். தமிழ்நாட்டின் தலைவர்களிடமிருந்து தனக்கு அடிக்கடி கடிதம் வருகிறது. ஆனால் அதில் ஒருவர் கூட தமிழில் கையெழுத்திடுவதில்லை. குறைந்தபட்சம் கையெழுத்தாவது தமிழில் போடுங்கள் என பிரதமர் மோடி வேண்டுகோள். தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் கற்பிக்கும் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்குங்கள் எனவும் வலியுறுத்தல். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை. தமிழகத்தில் அரசியல் சந்திப்புகள் எதுவும் இல்லாமல் நிறைவடைந்த பிரதமர் மோடியின் பயணம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் யாரையும் சந்திக்காமல் டெல்லி புறப்பட்டார். பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம். கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. பிரதமரின் ராமேஸ்வரம் விழாவில் பங்கேற்காதது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். பங்கேற்க முடியாதது பற்றி பிரதமரிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டதாக தகவல். ராமேஸ்வரத்தில் வெயில் அதிகமாக இருந்ததால் முதல்வர் ஸ்டாலின் ஊட்டி சென்று விட்டார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பை காரணம் காட்டி உதகையில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் கேள்வி. வாக்களிக்காத தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெற்ற வள்ளி கும்மி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. ஊட்டியில் 353 கோடியில் புதிதாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்து சிறப்பம்சங்களை பார்வையிட்டார். நீட் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க முடியுமா? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சவால். அதிமுக யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்பதில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? நீட் விலக்கு அளித்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவிக்க முடியுமா என இபிஎஸ்க்கு முதல்வர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுக தரப்பில் கண்டனம். தென் வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக கேரளாவைச் சேர்ந்த எம்ஏ பேபி தேர்வு. மதுரையில் நடைபெற்ற பொலிட் பீரோ கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் எம்ஏ பேபிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் பற்றி பேசி நேரம் வீணடிக்க விரும்பவில்லை. செங்கோட்டையன் குறித்து விரைவில் இபிஎஸ் பேசுவார் என அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் பேட்டி. அதிமுகவில் எந்த ஒரு உட்கட்சி பிரச்சனையும் இல்லை எனவும் விளக்கம்.
செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேகாவினர் போராட்டம். திடீரென சாலைக்கு வந்து மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. கூடுவாஞ்சேரி உதவி ஆணையர் ஒருமையில் பேசியதாக கூறி தாவேகா நிர்வாகிகள் வாக்குவாதம். நெல்லையில் நடிகர் அஜித் திரைப்படத்திற்காக வைக்கப்பட்ட கட் அவுட் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. ரசிகர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தகவல். இலங்கை சிறையில் இருந்து தமிழக மீனவர்கள் 14 பேர் விடுதலை. பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்தை தொடர்ந்து அந்நாட்டு அரசு உத்தரவு. ஈரோடு மாவட்டம் பவானியில் 13 வயது சிறுமி தொண்டையில் உணவு சிக்கி உயிரிழந்ததால் அதிர்ச்சி. உடலை பிரேத பரிசோதனை செய்ய மருத்துவர்கள் மறுப்பதாக கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. யுக்ரைனின் மைக்கோலைவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய வான் தாக்குதலில் 3 பெண்கள் காயம். இரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கட்டிடத்தில் தீ பற்றி கரும்புகை வெளியேறியதால் பரபரப்பு. ஐபிஎல் தொடரின் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய குஜராத் டைட்டன்ஸ். தொடர்ந்து 4 போட்டிகளில் தோல்வியை தழுவிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.